ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஹெப்டா மேரி. நான் ஊட்டியில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள். அதில் மூத்த மகளாக நான் பிறந்தேன். நாங்கள் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தேன். கத்தோலிக்க பாரம்பரியங்களை நாங்கள் அதிகமாய் கை கொண்ட ஒரு குடும்பம். பாவ சங்கீர்த்தனம் போய் ஃபாதர்கிட்ட சொல்கிறதும், அந்த எல்லா பாரம்பரியங்களையும் சிலை வழிபாடுகளை வணங்குறதும், அநேக புனிதர்களை நாங்கள் நமஸ்கரித்து இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் முழு ஈடுபாடோடு இருந்த ஒரு குடும்பமாக நாங்கள் காணப்பட்டோம். ஒரு ஆர்சி கான்வெண்ட்டில் தான் நான் படித்தேன். ஃபாதர் சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டில் ஊட்டியில் நான் படித்தேன். அந்த கான்வெண்ட்டில் நான் படிக்கும்போது நான் சிஸ்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். சிஸ்டர் மாதிரியே நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சிஸ்டர் ஆகணும் பெருசான உடனே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய தாயார் ஒரு நாள் ஒரு சகோதரன் தாயாரை சந்தித்து, நாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவ சங்கீதனம் மனுஷனிடத்துல போய் பாவ சங்கீதனம் நாம் செய்வது இதெல்லாம் தவறான ஒரு காரியம், சிலைகள் வழிபடுவது தவறான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்னுடைய மகிமையை நான் வேறு எதுக்கும் நான் கொடேன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சிலைகளுக்கோ இல்லை மற்ற மனிதர்களுக்கோ புனிதர்களுக்கோ என்னுடைய மகிமையை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் தாயார் முதல் அவங்க புரிந்து கொண்டாங்க. அவங்க அவங்க எங்கள் குடும்பத்தில் பாவ மன்னிப்புக்கென்று அவங்க மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவங்க இந்த வேத வசனங்களை வாசித்து இதோடைய காரியங்களெல்லாம் தெரிந்த பிறகு எங்கள் பிள்ளைகளாகி எங்களிடத்துல அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தோம். ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின் ஃபாதர் ஸ்கூலில் தான் நான் படித்து கொண்டிருந்தனால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுத்தோம். ஆனால் நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அது உண்மையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோம். அப்போ முதல் என் தாயார் எங்களை சத்தியத்தை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் கொண்டு போய் எங்களை சேர்த்தாங்க. எங்களை சேர்க்கும் பொழுது அந்த சர்ச்சோட பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. அப்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் பொழுது என்னுடைய நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி எப்படியாவது அந்த பாஸ்டர்கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி நான் போய் அவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டேன். அப்போ அவர் என் தலை மேலே கை வச்சு அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி, மகளே தெபோராளின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி அவர் எனக்கு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணார். நான் வேதத்தை அதிகமாய் நான் அறியாதபடியினால் இந்த தெபோராள் யார் என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம்தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல அவள் ஒரு பெண் தீர்க்கதரிசியா இருந்தால், கிராமங்களுக்கெல்லாம் தாயா இருந்து அநேகரை வழி நடத்தினால், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் உன் தலைமையில் ஆண்டவர் தராருன்னு சொல்லி அந்த போதகர் எனக்காக ஜெபித்தார். அப்போ என்னை அறியாமலே நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என்னை அறியாமலே நான் என்னுடைய பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நான் அழுதேன். அப்போ நான் மனசில் அதை வச்சுக்கிட்டேன், ஆண்டவர் என்னை தெபோராள்னு சொல்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறாரேன்னு சொல்லி நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அதே சர்ச்சில் ஒரு தலைமை போதகர் வந்திருந்தார். அப்போவும் நான் 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி அவர்கிட்டையும் போய் நான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி நான் போய் ஜெபம் பண்ண போனேன். அவர்கிட்ட போய் நான் ஜெபிக்கும் பொழுது அவரும் என் தலை மேலே கை வச்சு, மகளே தெபோராளின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ஜெபம் பண்ணார். அப்போ தான் நான் உண்மையாக நம்பினேன், பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவர், அவர் ஒரே மாதிரி பேசுகிறாரேன்னு சொல்லி நான் அதிகமாய் ஆண்டவரை நம்பிக்கைக்குரியவளாக நான் மாறினேன். அதுக்கப்புறம் வேதத்தை நான் திறந்து ஒவ்வொரு பகுதியாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தின் ரகசியங்களெல்லாம் நான் அதிகமாக நான் அறிந்து கொண்டேன். இவ்வளோ நாள் நான் செய்த பாவ சங்கீதனமெல்லாம் மனுஷன்கிட்ட போய் செய்தனே அப்படின்னு சொல்லி என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. ஆண்டவர் தான் என்னை பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு ஒரு உறவும் ஒரு ஐக்கியமும் ஏற்பட்டது. அன்னையிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மனம் திரும்புதலுக்கென்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாங்க பாஸ்டர். அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, சின்ன வயசுலேயே உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் நினச்சேன், சின்ன வயசில் எப்படி ஞானஸ்தானம் கிடைக்கும், தெளிப்பு ஞானஸ்தானம் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வேதத்தின்படி பாவ மன்னிப்புக்கென்று நம்ம ஞானஸ்தானம் மூழ்கி எடுக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா, அதனால் நான் பாவ மன்னிப்புக்கென்று நான் மூழ்கி என்னுடைய எல்லா பாவங்களும் மாறணும்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து நான் எடுக்கிறேன்னு சொல்லி நான் 1993 ஊட்டியில் அந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும் அந்த இடத்துல நான் மூழ்கி என்னுடைய பாவ மன்னிப்புக்கென்று நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன்.
ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் வேதத்தின் மூலமா நான் அறிந்து கொண்டேன். அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை நமக்கு வேணும் இந்த உலகத்துல வாழ்வதற்குன்னு சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தையும் அந்நிய பாஷை அடையாளங்களோட நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ நான் ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆண்டவரை அதிகமாக நம்பினேன். அப்போ அந்த தெபோராளின் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் எனக்குள்ளே இருக்குதுங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்தது. நான் 10th முடித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன். 10th முடித்ததுக்கப்புறம் 11th 12th ஊட்டியில் உள்ள ஒரு ஸ்கூல், ஜெல் மெமோரியல் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது கூட அங்கே உள்ள ப்ரேயர் செல்லில் அநேக பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி அங்கே நல்லா ஜெபிக்க ஆவியின் அபிஷேகத்தோடு அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்ல கர்த்தர் எனக்கு பயன்படுத்தினாரு. 11th 12th அங்கே படித்த பிறகு நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் படிக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆசை எனக்குள்ளே இருந்தது. ஆண்டவரே நான் எப்படியாவது நர்சிங் படிக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதே போல் ஒரு தனியார் இன்ஸ்டிடியூஷனில் தாராபுரத்தில் சாரா நர்சிங் காலேஜ் அப்படிங்கிற காலேஜில் என்னுடைய பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷ படிப்பை கர்த்தர் படிக்க உதவி செய்தார். அங்கே படிக்கும் பொழுது அதே அபிஷேகத்தோடு நான் அந்த கல்லூரிக்குள்ளே போனேன். அந்த கல்லூரியில் போய் அநேக பிள்ளைகளுக்கு ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்லும். ஏன்னா ஆண்டருடைய அன்பை நான் அதிகமாக ருசித்து பார்த்தேன். வேதத்தை அதிகமாக நான் நேசித்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்ட பிறகு இந்த அன்பை நான் மற்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சின்ன சின்ன சண்டே கிளாஸ் சாங்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். வேத வசனங்களெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அங்கே அநேக பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அங்கே எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பெரிய நெல் களம் இருக்கும். அந்த களத்தில் எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாயந்தரம் நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி நாங்கள் பாடி வந்திருக்கோம். நான் அந்த காலேஜை விட்டு வெளியில் 4 வருஷம் படிப்பை விட்டு வெளியில் வரும் பொழுது கிட்டத்தட்ட 15 பிள்ளைகள் அங்கே மூழ்கி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அந்த நர்சிங் படித்து முடித்த பிறகு நான் வேலைக்காக காத்திருந்தேன். ஒரு 6 மாதம் எனக்கு எங்கேயுமே எனக்கு ஜாப்காக எனக்கு இன்டர்வியூ வரவே இல்லை. 6 மாதம் கழித்து எனக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் KMCH கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருந்தது. அந்த இன்டர்வியூக்காக நானும் என் தாயாரும் ஊட்டியிலிருந்து கீழே கோயம்புத்தூருக்கு வரோம். ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வர்ற வழியில் காடுகளாக இருக்கும். அந்த காடுகள் மத்தியில் என்னுடைய தாயாரும் நானும் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஒரு சூட்கேஸில் எடுத்துக்கிட்டு நாங்கள் வர்றோம். வர்ற வழியில் அந்த காட்டு பகுதியில் ஒரு 5 நிமிஷம் அவங்க வண்டியை நிப்பாட்டுவாங்க. அந்த வண்டியை நிப்பாட்டி டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் டீ குடிக்கிற இடத்துல நிப்பாட்டும் பொழுது நானும் என் தாயாரும் சரி கீழே பூத்தில், அப்போல்லாம் செல்லு நம்ம கையில் செல்லு இல்லை, கீழே பூத்தில் போய் நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் என் தாயாரும் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு பஸ்ஸு. நானும் என் தாயாரும் கீழே இறங்கி அந்த பூத்தில் நாங்கள் ஃபோன் பேசிட்டு திரும்புகிறோம். பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பஸ்ஸில் போயிடுச்சு. அப்போ நான் அந்த இடத்துல நின்று நானும் என் தாயாரும் அந்த ரோட்டில் நடுவில் நின்று ஆண்டவரே என்னுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் போயிடுச்சே, இத்தனை 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தது ஒரே நாளில் காணாமல் போயிடுச்சே ஏசப்பா, நான் என்ன செய்ய, எப்படி இதை கண்டுபிடிக்க அப்படின்னு அங்கலாய்த்து நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். மழை வேற பயங்கரமாக பெய்யுது. அப்போ யாருன்னே தெரியல. ஒரு 2 பேர் 2 வீலரில் வந்தாங்க. 2 வீலரில் நாங்கள் உங்களுக்காக போய் பஸ்ஸை பிடிச்சி அடுத்த ஸ்டாப்பிங்கில் நாங்கள் எடுத்து வச்சு நிற்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் மனசில் ரொம்ப போராட்டமாக இருந்தது. நாங்கள் இந்த காட்டு பகுதியில் ஒரு டவுன் பஸ்க்காக 2 ஹவர் காத்திருந்து நாங்கள் போகிறோம். அந்த டவுன் பஸ்ஸில் போகும்போது ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ நான் ஆண்டவரே உங்கள் சமூகம் முன்னாடி போய் என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் கிடைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஜெபத்தோடு போனோம். நாங்கள் போய் இறங்குறோம். அந்த 2 நபர் அந்த சூட்கேஸோட அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொன்னோம். ஒருவேளை எங்களுடைய அஜாக்கிரதையின் நிமித்தம் நான் அதை தொலைத்து விட்டாலும் எதனால் என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சதுன்னு சொல்லி என் மனசில் ஒரு கேள்விகள் இருந்தது. அப்படியே நான் போனேன். அதே போல் இன்டர்வியூவில் நான் போய் அங்கே கோவை மெடிக்கலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே 5 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே நான் ஒர்க் பண்ணும்போது கூட எல்லா டாக்டர்ஸ் கண்களில், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கண்களில் கர்த்தர் எனக்கு தயை கொடுத்தாரு. கார்டியோதொராசிக் நர்சிங் ICU டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அப்போக்குள்ள டாக்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன ஹெப்டா, எப்போ மேரேஜ் உனக்கு, யார் மாப்பிள்ளை அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ கூட நான் சொல்லுவேன், ஆண்டவர் சார், டாக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் எப்போ மேரேஜ் யார் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் திருமணம் பண்ண போகிறவர் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருப்பார், ஒரு மிஷினரியாக இருப்பார், அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ
அப்போ அந்த டாக்டர் சொல்லுவார், அந்த இவாஞ்சலிஸ்ட் இங்கே வர சொல்லுங்க கோயம்புத்தூருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார். அதுக்கப்புறம் நான் வேலை செய்த பிறகு கர்த்தர் என்னுடைய திருமண காரியங்களை வாய்க்க பண்ணினார். திருமணத்துக்காக காத்திருக்கும் பொழுது நான் பிஎஸ்சி நர்சிங் படித்தனால எல்லாருமே என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே ஃபாரின் போகணும், ஃபாரின் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் தடை செய்து ஃபாரின் போறதுக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு கைகூடி வந்தது. வீசாலாம் எனக்கு கையிலே வந்தது. ஆனாலும் கர்த்தர் அதை தடை பண்ணி நான் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அதை தடை பண்ணி வைத்திருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் திருமணத்துக்காய் காத்திருக்க பொழுது ஒரு தேவ மனுஷனை, ஒரு பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு தேவ மனுஷனை, பாஸ்டர் எலியா அவர்களை தேவன் எனக்கு திருமணம் பண்ண தேவன் கிருபை செய்தார். ஊட்டியில வச்சுதான் எங்களுடைய திருமணம் நடந்தது. அதுல கூட நிறைய தடைகள் வந்தது. நீ ஒரு ஊழியக்கார மாப்பிள்ளை என்னை திருமணம் பண்ண போறியா, நீ ரொம்ப கஷ்டப்பட போறியா, ஏன் வீடு வீடா போகணும்னு ஆசைப்படுறியா அப்படியெல்லாம் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தீர்மானித்ததெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் சித்தம் கொண்ட அதே ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு துணையாய் கொடுத்தார். ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். என்னுடைய வீட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய தாய் தகப்பன் எல்லாருமே சின்ன வயசுல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்கள் அப்பாவுடைய ஒரு ஆள் சம்பளத்தை வைத்து நாங்கள் 4 பிள்ளைகளும் நாங்கள் படித்தோம். 4 பிள்ளைகளையுமே ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு எங்கள் அப்பாவும் மனம் திரும்பி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவரும் மனம் மாறி ஆண்டவருக்குள்ள வர தேவன் கிருபை செய்தார். மனம் மாறி வந்த பிறகு எங்கள் அப்பா குடிச்சிக்கிட்டு இருந்த கிளப்பு, அங்கே ஊட்டியில் எஸ்டேட்டில் அவர் குடிப்பார். அந்த எந்த கிளப்பில் அவர் குடிச்சிட்டு இருந்தாரோ அதே கிளப்பில் அவர் இன்னைக்கு அது ஆலயமாக, ஒரு ஆராதனை ஸ்தலமாக, கூடாரமாய் தேவன் மாற்றி அங்கே ஒரு சபையை ஏற்படுத்தியிருக்கார். அந்த மாற்றத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதே மாதிரி எங்கள் 4 பிள்ளைகளையும் எல்லாரும் கேட்பாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா எங்கள் குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுடைய நகையெல்லாம் நாங்கள் கழட்டி ஆண்டருக்காக எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டருக்காக எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாரும் எங்களை கேட்டாங்க, இப்படி நகையெல்லாம் கழட்டிட்டீங்களே, இப்படி இருக்கீங்களே, யார் உங்களுக்கு மாப்பிள்ளை, யார் வருவா, திருமணம் எப்படி 3 பொட்ட பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் பண்ண போறீங்கன்னு கூட எங்கள் பெற்றோர்களை கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையினால நாங்கள் ஏசப்பாவை பிடித்து வைராக்கியமாய் நின்னது நிமித்தம் ஏசப்பா எங்களுக்காக அவர் வைராக்கியமாய் நின்று அவர் காரியங்களை செய்தார். எங்கள் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்த எல்லா மாப்பிள்ளைகளும் ஒரு டௌரி கூட அவங்க வாங்கவே இல்லை. டௌரி வாங்காம எங்க திருமணத்தை ஆண்டர் பண்ணி வைத்தார். அதே போல என் தம்பிக்கு வந்த பொண்ணு கூட ஒரு டௌரி கூட அவங்க வாங்கவே இல்லை. ஆண்டர் கிருபையில அந்த பொண்ணு நல்ல ஒரு பிள்ளைய தேவன் குடும்பத்துக்கு கொடுத்தார். இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான சமாதானமான ஒரு குடும்பமாய் கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அநேக தேசங்களுக்கு என்னுடைய சகோதரிகள் எல்லாம் அநேக தேசங்களுக்கு சென்று வேலை செய்யவும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், டிரான்ஸ்லேஷன் ஊழியம், சிறுவர் ஊழியத்தை செய்யவும் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல பாரம்பரியத்துல வாழ்ந்து கொண்டிருந்த எங்க குடும்பம், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நாங்கள் நின்ற பொழுது கர்த்தர் எங்களுக்காய் வைராக்கியமாய் நின்று 4 பிள்ளைகளையும் பட்டதாரியாக்கி கர்த்தர் பெரிய உயர்ந்த நிலையில அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல என்னுடைய திருமணமான பிறகு அருமையான ஒரு நல்ல பாஸ்டர் போதகரை கர்த்தர் எனக்கு துணையாய் கொடுத்து அடைக்கலப்பட்டினம் ஊழியங்கள் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை எங்கள் கையில் கொடுத்து இந்த கோவில்பட்டி சுற்றி உள்ள இடங்கள்ல கிராமங்கள்ல கர்த்தர் நடத்த தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். ஒரு கொடி எப்படி வளர்ந்து மேலே ஏறி கொடியாய் படர்ந்து போகிறதோ அப்படியே எல்லா இடங்களிலேயும் கிராமங்களிலேயும் போய் கால் மிதித்து அநேக ஜீவன் இல்லாம, கிறிஸ்து இல்லாம, சுவிசேஷம் இல்லாம, நற்செய்தி இல்லாம, பாவ மன்னிப்பு இல்லாம, சாபத்திலையும் பாவத்திலையும் கிடக்கிற ஜனங்களை மீட்டு ஒரு சேனையாய் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து அடைக்கலப்பட்டின ஊழியத்தை தேவன் கையில கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதல்ல ஒரு பையனை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஆத்துமாக்களை அவன் ஆதாயம் செய்வான்னு சொல்லி அவனுக்கு சோல்வின் என்ற பெயரை நாங்கள் வைத்தோம். 2வது ஒரு மகளை கொடுத்தார். அவள் துதி பாடணும்னு சொல்லி அவளுக்கு ஷேரன் பிரைசியா என்ற பெயரை வைத்து இன்னைக்கு குடும்பமாய் கர்த்தருடைய பணியை இந்த கோவில்பட்டியில நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, பிரியமான நண்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை, சாபங்களை எல்லாவற்றையும் மாற்ற, பாரம்பரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார்.
அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அழைப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு சித்தம் இருக்கிறது, ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் குறித்ததை, கர்த்தர் குறித்ததை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளதா இருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு குறித்ததையும் தேவன் நிறைவேற்றுவார். 2 வரிகளை நான் பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்புக்கு நிகரே இல்லப்பா. நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் நீர் குறித்த சித்தத்தையும் தரிசனத்தையும் அவங்களுக்கென்று நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் திட்டத்தையும் நீர் நிறைவேற்றி முடிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.